Good morning students. Next நாம் பார்க்க போறது paraxial rays and marginal rays. அதாவது அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஓர கதிர்கள். இது ஒரு simple 2 mark question. அண்மை அச்சு கதிர்னா என்ன? ஓர கதிர்னா என்ன? இங்க பாருங்க. ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். ஒரு குழியாடி எடுத்துக்கிறோம். அது பேக் சைடுல என்ன பண்ணிருப்பாங்க? சில்வர் கோட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு நமக்கு தெரியும் முன்னாடி பார்த்தோம்ல. C சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதாவது வளைவு மையம், Fங்கிறது ஃபோக்கல் லென்த் குவிய புள்ளி, P என்னது போல் அதாவது இது சென்டர்ல இருக்கும். அதனால இது வந்து ஒரு இமேஜினரி கோடு வரைஞ்சோம்னா அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு லைட் ரே பாஸ் பண்றோம். அப்ப இங்க இருந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வருது. அதுதான் பாராக்சியல் ரேஸ். ஓகேவா? பேரலலா வந்து இந்த சர்ஃபேஸ் அதாவது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் மிரர்ல பட்டுனாது கரெக்டா ஃபோக்கல்லையே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்க. ஃபோக்கல்லையே அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்லயே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ரைட். சோ இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் ரிஃப்ளெக்ட் அந்த இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். I ஈக்குவல் டு R. ரைட். ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அதுக்கு நார்மல் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி இதுக்கும் இது இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷன் உள்ள நார்மல் பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபோக்கஸ் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே அது மீட் ஆகுது. அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த ஆங்கிள் இருந்து நாம் என்ன பண்றோம்? பாஸ் பண்றோம். கொஞ்சம் தள்ளி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைட் ரே பாஸ் பண்ணோம்னா அதுதான் மார்ஜினல் ரேஸ். அதாவது ஓரக்கதிர் கொஞ்சம் ஓரமா இருக்கா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தால் அது பாராக்சியல் ரேஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் ஓரமா இருந்தால் அது மார்ஜினல் ரேஸ் அதாவது ஓரக்கதிர்கள். சோ அது என்ன பாருங்க வந்து பட்டு இன்சிடென்ட் ஆகி இந்த பிளேன் மிரர்ல அப்படியே இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இது ஃபோக்கஸ்ல மீட் ஆகல. ரைட். சோ அப்படி இருந்தால் அது மார்ஜினல் ரேஸ். இங்க பாருங்க paraxial rays. The paraxial rays are the rays which travel very close to the principal axis. The principal axis க்கு closer என்ன ஆகுது? travel ஆகுது. And make small angle. அந்த angle எப்படி இருக்குது? ஸ்மாலா இருக்கு பாருங்க. இந்த principal axisக்கும் paraxial rays வருது பாரு. இங்க வந்து பட்டு இந்த ஃபோக்கஸ்ல மீட் ஆகுது. அதோட angle பாருங்க ஸ்மாலா இருக்கு. ரைட். அதுவே marginal rays. The marginal rays are the rays which travel far away from the principal axis. என்ன இது? principal axisக்கு away some distanceல இருக்கு. And make large angles with it. பாருங்க இந்த இன்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி large angle இது பாருங்க இந்த மாதிரி large angle இருக்குது. அது marginal rays. அதாவது முதன்மை அச்சுக்கு மிக நெருக்கமாகவும் முதன்மை அச்சோடு மிகச் சிறு கோணத்தில் செல்லும் கதிர்களுக்கு அண்மை அச்சு கதிர்கள் என்று பெயர். அதுவே முதன்மை அச்சிலிருந்து வெகு தூரத்தில் செல்லும் கதிர்களுக்கு ஓர கதிர்கள் என்று பெயர். ஓகேவா? சோ நாம மெயினா யூஸ் பண்றது ஒன்லி பாராக்சியல் ரேஸ் அதாவது அண்மை அச்சு கதிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட ஆங்கிள் தான் எப்படி இருக்குது? கம்மியா இருக்குது. ஓகேவா? பாருங்க இந்த அலகில் நாம் அண்மை அச்சுகளை மட்டுமே முக்கியப்படுத்தி படிக்க உள்ளோம். ஏனெனில் இவை முக்கிய அச்சுக்கு மிக அருகிலும் மிகச் சிறிய கோணங்களையே ஏற்படுத்துவதால் இவை கதிர் ஒளியியல் கோணங்களில் தோராயமாக்கலுக்கு துணை புரியும். ஓகேவா? வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். சோ பொறுமையா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.